உள்ளேன்னா இப்போ தான் CC1 வாசி காட்டேன். உள்ளே என்றால் என்ன? குடும்பத்திற்கு உள்ளே, திருச்சபைக்குள்ளே அந்த எக்ஸ்கம்யூனிகேஷன் ஆகாத நிலையில் இருப்பவர்கள், அவர்கள் உள்ளே இருப்பவர்கள். மற்றவர்கள் புறம்பே இருப்பவர்கள், இந்த எக்ஸ்கம்யூனிகேஷன் ஆனவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள். இவர்களுக்கு இந்த உவமைகள் புரியக்கூடாது. அதான் இறை திட்டம். உவமைகளாக பேசுவதன் நோக்கம் என்னவென்றால், உவமைகள் 2 வகையாக பொருள் எடுக்கலாம். உவமைகளிலிருந்து இன்டர்பிரட் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா? இன்டர்பிரட்டேஷன் என்பது 2 விதமாக உவமைகளிலிருந்து பொருள் எடுக்கலாம். ஒரு விதம் என்னவென்றால் ஊனியல்பு நாட்டம், மற்றொரு விதம் என்னவென்றால் ஆவிக்குரிய இயல்பின் நாட்டம். இல்லையா? ரோமையர் 8வது அதிகாரத்தில் 5லேருந்து வாசிங்கன்னா, 5லேருந்து 8 வரை வாசித்தால் அந்த இடம் உங்களுக்கு புரியும். வாசிக்கிறேன். ஏனெனில் ஊனியல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். சரியா? சரி, அப்படி இருந்தால் என்ன பிரச்சனை? அது அடுத்த வசனம் சொல்கிறது. ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். இதுதான் பிரச்சனை. நாம் ஊனியல்பு மனநிலையை தேர்ந்தெடுக்கும் போது சாவை தேர்ந்தெடுக்கிறோம். ஆவிக்குரிய இயல்புக்குரிய மனநிலையை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் வாழ்வை தேர்ந்தெடுக்கிறோம். ஏன் அப்படி பார்க்கிறார்னா, அது பார்ப்போம், டீட்டெயிலாம் இல்லை, ஒரு ரஃபா வசனம் மட்டுமாவது வைத்து புரிந்து கொள்ளுங்கள். 7, ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது, அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை. பாருங்க, இருக்கவும் முடியாது. கடவுளின் சட்டம் பார்த்தோம் அல்லவா? காலையில் மார்க்கு 7ல் 8-9 பார்த்தபொழுது மனித மரபும் கடவுளின் சட்டமும் பார்த்தோம். அப்போ இங்கே மனித மரபை தான் ஊனியல்பு என்று சொல்கிறார். இந்த கடவுளின் சட்டத்தை தான் ஆவிக்குரியல்பு என்று சொல்கிறார். அதனால் இது பகையானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ திருப்பி வாசி காட்டுகிறேன். ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது, அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. அதனால் 8க்கு போகிறோம். 8 ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருப்பதென்றால் என்ன? கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருப்பது என்றால் இந்த உணர்வு சொன்னேன் அல்லவா, அந்த உணர்வு பெற்றவர்களாக இருப்பது, அந்த கடவுளுக்கு உகந்த உணர்வு அப்படின்னா கடவுளை தந்தையாக பார்க்கும் உணர்வு. இந்த தந்தையை, அதை கடவுளை தந்தை என்று பார்க்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஊனியல்பு நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஊனியல்பு நாட்டம்னா மனித சட்ட நாட்டம், மனித சட்டம் சொல்லி தருவதெல்லாம் ஊனியல்பு நாட்டம்.